ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான தேவ ஜனங்களே, இன்று நாம் வாசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால், பாடி விரட்டு தனிமையை. கர்த்தரை பாடுங்கள், கர்த்தரை துதியுங்கள், அவர் தப்புவிக்கிறார். எரேமியா 20வது அதிகாரம் 13வது வசனம். பேபி ஜெசிகா என்பவள் 1986ஆம் ஆண்டு மார்ச் மாதம் திங்கட்கிழமை 26ஆம் நாள் டெக்சாஸ் மாநிலத்தில் பிறந்தாள். சொற்ப பேருக்கே தெரிந்த அளவில் வாழ்ந்து கொண்டிருந்த இந்த குழந்தை 18 மாதமாகும் பொழுது உலகிலுள்ள கோடிக்கணக்கான மக்களின் கவனத்தை ஈர்ந்தார். 1987ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 14ஆம் தேதி காலை 9:30 மணி அளவில் அவளுடைய அத்தை வீட்டு தோட்டத்தில் பிற குழந்தைகளோடு விளையாடி கொண்டிருந்தாள். அவளுடைய அம்மா அவர்களை கண்காணித்துக் கொண்டிருந்தார். தொலைபேசிய அழைப்புக்காக வீட்டிற்குள் சென்று திரும்புவதற்குள் சிறுமிகள் அலறிக்கொண்டு அங்கே ஓடி வந்தனர். அவர்களுள் ஜெசிகாவை காணவில்லை. அவள் அங்கே இருந்த ஆழ்குழாய் கிணற்றிற்குள் விழுந்து விட்டாள். அது ஒரு பெரிய கல் வைத்து மூடப்பட்டிருந்தது. எப்படி நகர்த்தப்பட்டது என்று யாருக்கும் தெரியவில்லை. அதை யோசிக்கவும் நேரமில்லை. உடனே காவல்துறைக்கு தெரியப்படுத்தினார்கள். 3 நிமிடங்களில் மீட்பு குழு அங்கே வந்து சேர்ந்தது. பதறிப்போன தாய்க்கு அந்த 3 நிமிடங்கள் பல வருடங்கள் கடந்தது போன்று இருந்தது. ஆழ்குழாய் கிணறு மிகவும் குறுகலாகவும் அதை சுற்றிலும் கடினமான பாறைகள் இருந்ததாலும் மீட்பு பணி மிகவும் மந்தமாகவே நடைபெற்றது. அதற்குள் தொலைக்காட்சி படக்குழுவினர் அங்கே வந்து இந்த சிறுமி மீட்கப்படுவதை நேரடி அஞ்சல் செய்ய ஆரம்பித்தனர். மீட்பு பணி நடந்து கொண்டிருக்கும் சமயத்தில் பேபி ஜெசிகா சில நேரங்களில் முணங்கினாள், சில நேரங்களில் கதறினாள், சில நேரங்களில் சிறு பாடல்கள் பாடினாள். அவளோடு மேலே இருந்தவர்கள் தொடர்ந்து பேசிக்கொண்டே இருந்தனர். நேரம் கடந்து கொண்டே இருந்தது. ஒருபுறம் மீட்பு பணி முழு வீச்சில் நடந்து கொண்டிருக்கிறது. கோடிக்கணக்கான மக்கள் என்ன நடக்கிறது என்று தொலைக்காட்சியில் பார்த்து கொண்டிருந்தனர். அவளது தனிமையையும் பயத்தையும் போக்க யாராவது உற்சாகமான வார்த்தைகளை அவளோடு பேசிக்கொண்டே இருப்பார்கள். அவர்கள் பேசாத போது அவளை பாடும்படி கேட்டுக்கொள்வார்கள். அவள் ஜீசஸ் லவ்ஸ் மீ திஸ் ஐ நோ என்ற பாடலை பாடிக்கொண்டே இருந்தாள். அவளுடன் பேசுவதற்கும் கேட்பதற்கும் பிரத்யேக மைக் மற்றும் ஸ்பீக்கர் ஆழ்குழாய் கிணற்றிற்குள் தொங்கவிட்டிருந்தனர். இன்று அநேகர் ஆழ்குழாயில் சிக்கிக்கொண்டது போன்று தனிமையில் சிக்கி தவிக்கின்றனர். அவர்களுக்கு ஆறுதல் சொல்லவோ உற்சாகமூட்டும் வார்த்தைகளை பேசவோ ஆட்கள் இல்லை. அப்படிப்பட்டவர்களோடு கொஞ்சம் நமது ஆண்டவருடைய பிள்ளைகள், ஊழியக்காரர்கள், விசுவாசிகள் பேசி அவர்களுக்கு ஆறுதலான வார்த்தைகள் கூறினால் மிகவும் நன்றாக இருக்கும். இதுவும் ஒரு வகையான ஊழியம்தான். நீங்கள் தனிமையாக இருப்பதாக உணர்ந்தால் கர்த்தரிடம் அழுது ஜெபியுங்கள், பாட்டு பாடுங்கள். இயேசு உங்களையும் நேசிக்கத்தான் செய்கிறார். ஆண்டவர் தாமே நாம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். இதன் தொடர்ச்சி நாளையும் வரும்.